ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யாஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டு தோட்டம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. இந்த வீடியோவில் ஊரில் இருக்க எங்களோட வீட்டு தோட்டத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான நிறைய காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இது எல்லாமே இந்த தோட்டத்துலேருந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிச்சன் கார்டன் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தவசி முருங்கைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பழைய காலத்துலலாம் முனிவர்கள் இருக்காங்களா, அதாவது தவசிகள் வந்து இந்த கீரையை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா தவசி முருங்கைக்கீரை அப்படின்னு பேர் வந்தது. இது பார்த்திங்கன்னா பெரண்டை. ஸோ அந்த தவசி முருங்கைக்கீரை செடிக்கு கீழேயே வந்து பெரண்டை, அவரைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து அவரைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு போன விலாகில் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கே கூட்டிகிட்டு போய் அவரைக்காய் எப்படி ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள், லிங்க் எங்கேயாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து தக்காளி செடி. இந்த செடியோட பேர் பார்த்திங்கன்னா சிரியானங்கை. இந்த செடி வந்து பாம்பு கடி போல் விஷக்கடிகளுக்கு ஒரு நல்ல மருந்து, சுகருக்கும் ஒரு நல்ல மருந்து. டெங்கு வந்தால் நம்ம நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா, நிலவேம்பு கஷாயம் தயார் செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கசப்பாக இருக்கும். அதனால தான் இதுக்கு சிரியானங்கை, சிரியா பெண் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்து வரும். இப்போ தான் வந்து வச்சுருக்கனால இவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து ஆஸ்துமாக்கு, சளி பிரச்சனைகள்லாம் ரொம்பவே ஒரு நல்ல மருந்து. இந்த செடி பார்த்திங்கன்னா குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்து. இது வந்து குப்பையில் வளரும், மேனிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால குப்பை மேனி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்தது. இந்த செடியோட பேர் வந்து கீழா நெல்லி வந்து மஞ்சக்காமாலைக்கு ரொம்பவே ஒரு நல்ல மருந்து. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கருவேப்பிலை மரம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்துருந்தது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்து வந்து வளர ஆரம்பிக்கும். கருவேப்பிலை மரத்துக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒரு லெமன் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய மரம், என்னோட ரொம்ப ஃபேவரேட். ஏன்னா மோஸ்ட்லி நான் சென்னையில் லெமன் வாங்க மாட்டேன், ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். இந்த லெமன் மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன்லாம் நல்லா குண்டு குண்டாக பெருசாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற லெமனை விட ஜூஸ் நிறைய வரும் இந்த லெமன்லேருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா சொண்டைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். சொண்டைக்காய் வந்து நிறைய வைக்கும், ஆனால் இந்த வாட்டி நான் ஊருக்கு போகும்போது அவ்வளோ இல்லை. இந்த சொண்டைக்காய் பார்த்திங்கன்னா கசப்பு இருக்காது, கசப்பு இல்லாத சொண்டை, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த செடி. காய் எதுவும் வைக்கல நான் போன டைமில். இந்த மரம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரமும் ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போதைக்கு கட் பண்ணி விட்டுருக்காங்க, இப்போ தான் தளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய் வைக்கும், இப்போயும் காய் வச்சுருக்கு பாருங்கள். இதை தவிர்த்து நிறைய பூச்செடியெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்ஸ், டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மற்ற ரோஸ் பிளான்ட்ஸில் இருந்த பூ எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டோம். செம்பருத்தி செடியும் 2-3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆக்சுவலாக இது. இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெரிய மரம் வந்து குரோட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பச்சலை. ஸோ இதில் நிறைய யூசஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் வந்து இதுதான் ஒரிஜினல் நாட்டு வெண்டைக்காய். நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைப்ரிட் தான். நல்ல பெருசாக லீவ் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து வெண்டைக்காய் செடி போட்டிருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து கொத்தவரங்காய் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் காய் விடலை, இப்போ தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் கொத்தவரங்காய் செடி. இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரிஜினல் நாட்டு தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பறித்து குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா முத்த விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நல்ல பருப்பு வரும் இல்லையா, அந்த பருப்பையும் நம்ம எடுத்து குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 மாதிரியும் நம்ம செய்யலாம். இதுவும் வந்து நல்லா வந்திருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பப்பாயா மரம் இருக்கும், நிறைய பப்பாயா வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரம். இது இங்கேயும் ஒரு பச்சிலை செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பச்சிலை செடி பக்கத்துலேயே வந்து இந்த ஓமவல்லி செடி இருக்கு இல்லையா, அது இருக்குது. ஸோ சளி பிடிச்சா இதில் கஷாயம்லாம் பண்ணுவாங்க, சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு முருங்கை மரம் இருக்குது. குரோட்டன்ஸ் செடி வந்து நிறைய வச்சுருந்தாங்க அழகுக்காக. இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கார்டன்லலாம் வச்சா. இதுவும் வந்து ஒரு குரோட்டன்ஸ் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நார்மலான பூச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது இன்னொரு குரோட்டன்ஸ் செடி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மருதாணி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுலலாம் வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் இலையெல்லாம் பறித்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் ரொம்ப ஈஸியாகிடுச்சு, கோன் வாங்கி வச்சிடுறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பூ வந்து மலராது, மொட்டாவே இருக்கும். இது ஒரு வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி செடி.
இந்த செடி பார்த்திங்கன்னா குண்டு மல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூ பறிக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்கள். பூ பறிக்க வந்துட்டு இலையெல்லாம் பறிச்சுட்டு இருக்காரு. இந்த செடி பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் லைட்டாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து நல்லா வளர்ந்து வரணும். இங்கே வந்து ஒரு குட்டி வாழை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் உயிர் பிடிச்சிருக்கு. ஸோ இது இன்னும் நல்லா வளர்ந்து வரணும். இது இன்னொரு குரோட்டன்ஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ். அழகுக்காக நிறைய குரோட்டன்ஸ் செடி வச்சுருந்தாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா தாத்தா தலை செடின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். ஒரு வாட்டி எனக்கு வந்து அட்டை கடிச்சிடுச்சு, அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அது கடிச்சிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த செடியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அந்த புண்ணு மேலே ஊற்றுனாங்க. இது வந்து ஒரு காகித பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு பேசிக்கலாக வந்து பெருசாக உரம் எதுவும் போட மாட்டாங்க, தண்ணி பாய்ச்சறது மட்டும்தான். மண் வந்து ரொம்ப நல்ல மண் அப்படிங்கிறனால ரொம்ப நல்லா வருது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Karunya. Tata, bye bye, see you and take care.